ஹைங்க, இன்னைக்கு நம்ம கோயிலில் பொங்க வச்சு சேவலத்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். காலையில் நேரமாகவே எந்திரிச்சாச்சுங்க. நம்ம பாஷையில் சொல்ல போனால் மிட்நைட் 3:30 மணிக்கே எழுப்பி விட்டுட்டாங்க. பொங்க பாத்திரம், பொங்கலுக்கு தேவையான பொருள், அபிஷேகத்துக்கு தேவையான பொருள், பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் நைட்டே எடுத்து வச்சிட்டோங்க. நமக்கு தான் மறதி அதிகங்களே, எதுவும் தேடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் பார்த்து எடுத்து பேக் பண்ணி வச்சிட்டேங்க. தனித்தனி பையில் போட்டு வச்சிட்டேங்க. பாசி பயிறு, முந்திரி, திராட்சை எல்லாம் வீட்லேயே வறுத்து எடுத்துகிட்டு போயிட்டோங்க. நான், அவரு, யோகன் குட்டி, மாமா, அத்தை 5 பேரும் கிளம்பிட்டோங்க. அப்பாவும் அம்மாவும் டைரெக்டாக கோயிலுக்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. சேவலும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட் இருந்துக்குன்னே எங்களுக்கு தெரிஞ்சுதுங்க. ஆறு மணிக்கெல்லாம் கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. வாழைத்தோட்டத்து ஐயன் கோயிலுங்க. திருப்பூர் பக்கமும் கோயம்புத்தூர் பக்கமும் ரொம்ப ஃபேமஸுங்க. பூச்சி எதுவும் கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிப்பாங்க. அதே மாதிரி கண்ணிலையும் தட்டுப்படாதுங்க. கோயில் ரொம்ப பழங்காலத்து கோயிலுங்க. நாங்கள் சின்ன வயசுலேருந்து நாங்கள் போயிட்டு தாங்க இருக்கோம். அடுப்பெல்லாம் அழகாக பதிச்சு வச்சுருந்தாங்க. அதில் நமக்கு எசவான அடுப்பை நாங்கள் பார்த்து எடுத்துக்கிட்டோங்க. அத்தையும் அம்மாவும் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒவ்வொன்றா. யோகன் குட்டி அவங்க சித்தியை ரொம்ப மிஸ் பண்ணான் போல். எங்கள் அம்மாட்ட ராஜிமா ஏன் சித்தி வரல, எப்போ வருவான்னு கேட்டே இருந்தான். அவள் ஏதோ அவார்ட் ஃபங்க்ஷன்னு சொல்லி வர முடியலன்னு சொல்லிட்டாங்க. பொங்கலும் நல்லபடியாக பொங்கிடுச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மனசில் பயந்துக்கிட்டே இருந்தேங்க எப்படி பொங்குமோன்ட்டு. பொங்கலும் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. வெள்ளத்தையெல்லாம் வீட்லேயே இடித்து கொண்டு போயிட்டோங்க. அங்கே போய் எந்த சிரமமும் படக்கூடாதுன்ட்டு, சேவலை அறுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தீர்த்தம் வாங்கிட்டு போய் வீட்டில் போய் சேவலை அறுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக வெளியே வந்து சாமி கும்பிட்றக்கும் அண்ணா அண்ணி எல்லாம் வரதுக்கும் கரெக்டாக இருந்ததுங்க. அப்படியே நேரம் வந்து 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடும். ஒரு டீ கடையில் நிறுத்தி டீ குடிச்சிட்டு அப்படியே கார் எடுத்துட்டோங்க. எல்லோரும் தனித்தனி காரில் போனங்காட்டி கொஞ்சம் எசவாக இருந்ததுங்க. நானும் அத்தையும் முதல் நாள் நைட்டே தேவையான வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோங்க. காலையில் வரக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உப்புமா மட்டும் கிளறி சாப்பிட்டோங்க. மெனு எல்லாம் ரொம்ப சிம்பிளாக தாங்க ரெடி பண்ணியிருந்தோம். வீட்டு ஆளுங்காட்டி ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. குடல் கிரேவி பண்ணியிருந்தோங்க. சிந்தாமணி பண்ணியிருந்தோங்க. சிந்தாமணி அவர் சூப்பராக பண்ணுவார். அதனால் அவரே சிந்தாமணி பண்ணிட்டாருங்க. அம்மாவும் அண்ணியும் தண்ணி குழம்பு வச்சு குடல் கிரேவி பண்ணிடலாங்க. நம்ப மாட்டாங்க. நானும் என்னோட வாரிசுகள் மட்டும்தான் பிராய்லர் கோழினா பிடிக்கும். அதனால் நாங்கள் சில்லி பொரிச்சுக்கிட்டோங்க. எப்படியோ நல்லபடியாக விருந்து முடிச்சிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.